குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தசம்சி குருவே நமக. கடக ராசி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வருஷம் கடக ராசி அன்பர்களுக்கு புத்தாண்டு பலன் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அப்போ கடக ராசிக்கு ஒரு தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், ஒருத்தர் கடக ராசியில் பிறந்துட்டாலே அவங்க குழந்தைய வளரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்க போகுது. பாருங்கள், பாச அரவணைப்பு அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அரவணைத்து படிப்படியாக கொண்டு வரக்கான தன்மை மிக சிறப்பாக இருக்க போகுது. அந்த மாதிரி சூழ்நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்கள், இந்த கடக ராசியில் ஒருத்தருக்கு வந்தாச்சு அப்படின்னா எமோஷனல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பாசம் ஒருத்தர் மேலே வச்சுட்டோம்னா அது கம்பல்சரி உண்மையான பாசமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்க போகுது. பாருங்கள், இந்த வருடம் கிடக பயிற்சி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29/3/2025 உங்களுக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. அது மட்டும் இல்லாமல் 15/5/2025 உங்களுக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. அது மட்டும் இல்லாமல் 18/5/2025 உங்களுக்கு ராகு பகவான் மற்றும் கேது பகவான் அப்படி பயிற்சியாக போறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்ன பலாபலன் அப்படிங்கிறது நீங்க விரிவாக பார்க்க போறோம். அதுல பாருங்க, உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்க 12ஆம் இடத்துக்கு வர போறாரு. அப்போ உங்க ராசிக்கு உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற குரு கேது பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வர போறாரு. உங்க ராசிக்கு உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கு, 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல வர போறாரு. அப்போ உங்களுக்கு சனி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டக சனியிலிருந்து நீங்க விடுபட போறீங்க. சனி அப்படிங்கிறது உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக இருந்து 8ஆம் இடத்துல இருந்து அப்புறம் 9ஆம் இடத்தை நோக்கி பயணம் செய்ய போறார். அப்போ இந்த காலகட்டத்துக்குள்ள கடகராசிக்காரங்க நிம்மதியா உட்கார்றதுக்கான சந்தர்ப்பம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்க போகுது. அப்படிதான் சொல்லணும். பாருங்க, கண்டக சனியிலிருந்து எப்போ நீங்க வெளியே வர்றீங்களோ வாழ்க்கையில அடுத்து ஒரு படி முன்னாடிட்டீங்க. சரிங்களா? பாருங்க, இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய காலகட்டம் வெகு விரைவில் இல்லை, கிட்ட வந்துருச்சு. அப்போ அந்த கண்டக சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாலே வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு ஈஸியாக போகக்கூடிய தன்மை மேலும் மேலும் உருவாகும். ஏன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் நாங்கள் நின்று சஞ்சரிக்கும் காலகட்டம் கடந்த 2.5 வருஷமா வாழ்க்கையில வாழலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தன்மை அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு இருக்க போகுது. அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாவது மன உளைச்சல் ரீதியாவது நிம்மதி இல்லாத சூழ்நிலையும், குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, மனைவியிட்ட சந்தோஷம் இல்லை, எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறது சொல்லி மாளாத பிரச்சனை மட்டுமே சந்திக்கக்கூடிய ராசின்னா இந்த கடகராசி தான். பாருங்க, யாருக்கு எந்த துரோகம் செய்யக்கூடிய ராசி கடகராசி. அப்ப அந்த ராசிக்கே இந்த மாதிரி வந்துருச்சே, நமக்கு யாருக்குமே எந்த துரோகம் செய்யல, ஆனா நமக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே வாழக்கூடிய ராசி இந்த கடகராசியா இருப்பீங்க. அந்த அளவுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை. பாருங்க, நம்ம ஒரு ஸ்டெப் ஏறினா 4 அடி பின்னாடி வர்றதுக்கான வாய்ப்பு. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு லெவலுக்கு போயிருப்பீங்க. அந்த என்னதான் நம்ம போனாலும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்கிறது இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இருந்தாலும் கூட இந்த சனி பகவான் உங்களுக்கு பயிற்சி ஆகும்போது தான் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுப்பாரு. பாருங்க, உங்க ராசிக்கு உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல வந்து நிற்கும் போதுதான் ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து தவிர்க்கலாம். பாருங்க, இந்த கடக ராசிக்கு அந்த குரு பகவான் அப்படிங்கிறது 9ஆம் அதிபதி, அவர் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வர போறாரு. பாருங்க, 6ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் அதிபதி ஆகி உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடன் பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வர போறீங்க. முதல்ல அந்த சனி பகவான் பயிற்சியானது நிம்மதியான சூழ்நிலை. இந்த கடன் எப்படா கட்டுவேன் அப்படி இருந்தாலும் கூட அந்த சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வை பார்க்க போறாரு. பாருங்க, இந்த சனி பகவானும் குரு பகவானும் 2 பேரும் சேர்ந்து உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல பார்த்தாருன்னா வேலை கம்பல்சரி கிடைக்க போகுது, கடன் கம்பல்சரி கிடைக்க போகுது, நிம்மதியான சூழ்நிலை நிச்சயமா கிடைக்க போகுது. பாருங்க, ஒரு வேலை மாற்றத்தோட எதிர்பார்த்து நோக்கி கொண்டிருக்கிற ராசி கடகராசி. அந்த அளவுக்கு ப்ரெஷர், மேலதிகாரி ப்ரெஷரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக தாங்க உழைச்சிருப்பீங்க. அந்த உண்மையாக எவ்வளோ உழைச்சாலும் கூட ஒரு நல்ல பேர், ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் பாராட்டை எதிர்பார்த்தாலே பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கு கிடைக்கலாமே அப்படின்னு இருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் கூட உங்களை பாராட்டவே மாட்டாங்க. நம்ம அந்த பாராட்டு ஏங்கிட்டு இருக்கிற ராசியாக அந்த கடகராசியாக இருக்க போது பாருங்க, உங்களுக்கு 6ஆம் அதிபதியே இந்த குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இதுவரைக்கும் தொழிலுக்காக கடன் வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா? பாருங்க, நீங்கள் செஞ்ச
தொழில் நடத்தவே முடியாதுங்க. அது என்னதான் நான் முயற்சி பண்ணாலும் அது நடத்துறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படின்னு அதிகமாக முதலீடு மேலும் மேலும் வட்டிக்கு வாங்கி தகுதிக்கு மீறின கடன் வாங்கி நல்லபடியாக தொழில் செய்யணும்னு நினச்சி இப்போ நிறைய பேர் இருந்திருப்பீங்க. அப்போ பாருங்கள், அந்த சனி பகவானும் குரு பகவானும் 2 பேர் சேர்ந்து அந்த 6ஆம் இடத்துல பார்த்தாலே உங்களுக்கு கடன் நிச்சயமாக அடையுது. அப்போ எவ்வளோ பல லட்சம் கோடி கடன் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அந்த கடன்கள் விஷயம் கம்மியமாக போகுது. அப்போது நிம்மதியான சூழ்நிலை எப்போ தாங்க உருவாகு? நானும் எப்படா நடக்கும்னு பார்த்துட்டே இருக்கிறேன். பாருங்கள், அந்த சனி பகவான் அங்கே பயிற்சி ஆயிட்டாலே வாழ்க்கையில் ஒரு நிம்மதி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. பாருங்கள், இந்த 2ஆம் இடத்துல உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் இந்த கேது பகவான் இருப்பார் பார்த்தீங்களா? வாழ்க்கையில் முயற்சி மட்டுமே எடுக்கக்கூடிய ராசி இந்த கடகராசி. ஆனால் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் எந்த ஒரு விஷயமே நடக்கலையே அப்படிங்கிற மன விரக்தி அடைஞ்சிருப்பீங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த கேது பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்தாலும் கூட உங்களுக்கு முயற்சி அப்படின்னு எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக எடுக்க இருக்கு. முயற்சி எதுக்காக எடுத்துருப்பீங்கன்னா, வேலைக்காக எடுத்துக்கலாம், வெளிநாட்டு வேலைக்காக எடுத்துருக்கலாம், அதுக்கப்புறம் தொழிலுக்காக எடுத்துக்கலாம், படிப்புக்காக எடுத்துக்கலாம், திருமணத்துக்காக எடுத்துருக்கலாம், அதுக்கப்புறம் இடம் வாங்குறதுக்காகவும் எடுத்துருக்கலாம். பார்த்தீங்களா, பண்ணாத முயற்சி இல்லை, மாளாத கஷ்டம் இல்லை, சொல்லி மாளாத கஷ்டத்தையும் கூட அனுபவிச்சுக்கூடிய ராசி இந்த கடகராசியாக இருப்பீங்க. அந்த அளவுக்கு மன வேதனையும் இருந்திருப்பீங்க. பாருங்க, இது வரைக்கும் இடம் வாங்கணுங்கிற அமைப்பு இருக்கு, அது எப்போ வாங்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனையாகவே இருப்பீங்க. பாருங்க, 5 வருஷமா 3 வருஷமா ஒரு வாழ்க்கையிலும் வாங்கி ஆகணுங்கிற எண்ணம் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் அந்த குரு பகவான் உங்கள் கடக ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது பூமி. அப்போது இது வரைக்கும் இடமே இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சரி, இடம் வாங்கியாச்சு, எப்போத்தான் வீடு கட்டுறது? நான் 3 வருஷமாக போராடிட்டு இருக்கிற எந்த ஒரு முயற்சியுமே வீடு கட்டுறதுக்கான அமைப்பு இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் முயற்சின்னு ஒன்று பண்ணிங்கன்னா 100% நடக்கக்கூடிய காலகட்டமாக வாங்கின இடத்துல நல்லபடியாக வீடு கட்டுறதுக்கான அமைப்பு நிச்சயமாக இருக்க போகுது. இல்லை, ஒரு இடத்த வாங்கிட்டேன், அந்த வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது அந்த வீட்டில் அந்த இடத்துல பல பிரச்சனை இருக்குன்னு. தெரியாமல் போய் அந்த இடத்த வாங்கிட்டேன், அது எப்போ விற்கிறதுனே தெரியலையே, என்னுடைய லைஃப் மொத்தமாகவே என்னுடைய சம்பளம் மொத்தம் என்ன இது வரைக்கும் சேர்த்து வச்சு சம்பாரித்து வச்ச பணத்து எல்லாமே அதில் போய் முடங்கிடுச்சு. எனக்கு எப்போ தான் திரும்பி வருமா, ஒன்று இடமா வருமா இல்லை பணமாக வருமா, நிறையா எதிர்பார்ப்பு போட்டு காத்துட்ருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது. பாருங்கள், உங்களுக்கு அந்த ராகு பகவான் அங்கே அந்த கேது பகவான் பயிற்சி சனி பகவான் பயிற்சி ஆனதுக்கப்புறமே நிம்மதியான சூழ்நிலை. நீங்கள் 100% இடம் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக சப்போர்ட் செய்யறதுக்கான காலகட்டமாக இருக்குது. பாருங்கள், இது வரைக்கும் ஒரு திருமணம் ஆச்சுங்க, அப்போ எப்படி நடந்ததுன்னே தெரியல, ஒரு வாழ்க்கையில் ஒரு விபத்து அந்த மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம எவ்வளவுதான் நம்ம உண்மையாக நேர்மையாக இருந்தாலும் கூட நம்ம குடும்பத்தில் நபர்கள் யாருமே எங்கிட்ட உண்மையாக இல்லை, துரோகத்தை மட்டுமே கண்ணார பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் நிறைய இருக்குது. பாருங்கள், அந்த மாதிரி சூழ்நிலை தான் மேலும் மேலும் உயர்க்கான காலகட்டம். பாருங்கள், அந்த திருமணம் ஆனதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் முடிச்சிட்டுவேன், இந்த மாதிரி பையனை கல்யாணம் முடிச்சிட்டேன்னு நான் எதிர்பார்க்காம ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டுமே தினம் தினம் வருத்தப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த குரு பகவான் அந்த சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மூலிமா மனைவி மூலிமா திருமணத்து மூலிமா நிறைய அவமானம் மட்டுமே வந்திருப்பீங்க. பாருங்கள், நம்ம நேர்மையாக இருக்கிறோம். பாருங்கள், அந்த நேர்மையை 100% இந்த மாதிரி சொல்லி நமக்கான வேண்டாம், என்னை மனைவி பிரித்து விட்டு கூட்டு போங்க, நான் கணவனை பிரிஞ்சுக்கிறேங்க அப்படின்னு பொண்ணு சொன்னாட்டி மாப்பிள்ளை சொன்னாட்டி மாப்பிள்ளை சைடு இருந்து பொண்ணு சைடு இருந்து சொல்லி பிரிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுறோங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. அப்படின்னாலும் கூட இந்த சனி பகவான் பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு 29/3/2025 மேலே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பாருங்கள், 7ஆம் அதிபதி 9 போயிட்டு இருந்தால் இது வரைக்கும் திருமணம் பிரிஞ்சிருந்தாலும் கூட சேர்ந்து வாழ்றதுக்கான தன்மை இருக்க போகுது. ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் கூட இந்த வாய்ப்பு நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. அது மட்டும் இல்லை திருமணம் ஆகி பிரிஞ்சாச்சு 3 வருஷமாக திருமணம் பார்த்துட்டு இருக்கிறவங்க அடுத்த வரன் எப்போ அமையன்னு தெரியல. ஏன்னா 2வது திருமணம்னால் நல்லபடியாக வரன் அமையணுங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். அது எப்போ அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக 29/3 மேலே 100% உங்களுக்கு கம்பல்சரி 2வது கல்யாணம் அப்படிங்கிறது நல்லபடியாக நீங்கள் நினச்ச மாதிரி கணவன் நினச்ச மாதிரி வாழ்க்கை அமையறதுக்கான காலகட்டமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக வாழ்கிறதுக்கான தன்மை இந்த வருஷம் உங்களுக்கு 2025 குதூகலமான வருஷமாக இருக்க போகுது. எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லபடியாக நல்ல கிரக பயிற்சியெல்லாம் இந்த வருஷம் இருக்க போகுது. 2025 நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.